வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். காரசாரமான இந்த மட்டன் குழம்பு சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 8 வரமிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காரசாரமாக இருக்கும். ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு பெரட்டி விட்டுறலாம். இதோடைய 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சியையும் போட்டு வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இந்த வெங்காயத்தையும் செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கின பிறகு மட்டனை போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த மட்டனை நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் சேர்க்கிறேன். கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதிகப்படியான தீயில் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 3 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்போட ருசிக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.